இன்றைய காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 11, குறள் எண் 105. செய்நன்றி அறிதல். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் உரைத்து. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உதவிக்கு அளவு என்பது கிடையாது. உதவி பெற்றுக்கொண்டவரது நற்தகுதியினுடைய நற்குணங்களினுடைய அறிவினை பொறுத்தே அவ்வுதவியின் அளவாகும் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாங்க அவருடைய தனிப்பெருமை. சால்பு என்றால் இயல்பு என்று பெயர். சால்பு என்றால் இயல்பு என்பது தமிழ்ச்சொல். ஒருவர் செய்த நன்றி எத்துணையாயினும் அதனை மறவாத நல்லியல்பு ஆகும். நற்குண நற்செயல்களால் நிறைந்து இருத்தல் ஒருவனுக்கு வேண்டியது அவசியம். அந்த உதவியை பெற்றவனது நற்குண நற்செயல்களை பொறுத்தே அந்த உதவி அளவினை பெறலாமே ஒழிய உதவிக்கு அளவே இல்லை என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது நற்குண நற்செயல்களால் நிறைந்திருக்கும் தன்மையை ஆகியனவற்றால் எந்த அளவு உதவி பெற்றவர்கள் உயர்ந்து நிற்கின்றார்களோ அந்த அளவு உதவியினுடைய பெருமை உயர்ந்து நிற்கும். எனவே உதவியில் சிறியது பெரியது கிடையாது, அளவே இல்லை. பெற்றவர்தம் மன இயல்பை பொறுத்துத்தான் அதன் சிறப்பும் வளர்ச்சியும் பெருமையையும் அமைகின்றன என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது இதனுடைய அவர் சொன்னது அந்த ரெண்டு தான். அதை விளக்கமாக நான் எடுத்து கூறுவதுதான் இதனுடைய கருத்து. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்வின் இயல்பு, சால்வின் வரைத்து என்கிறார். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, அற்புதமான குறளுங்க. அதாவது உதவி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? நம்மளை அறியாமலே செய்ய வேண்டும். அவன் பாராட்டுவான் அப்படின்னு நினைக்காம நமது உதவி செய்யப்பட்டவருக்கு எந்த உதவியுமே அளவே கிடையாதுங்க. செஞ்சுக்கிட்டே போகலாமுங்க. உதவி செய்யும் போது எந்த இடத்தில் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பது சரியல்ல. அதனை நாம் எப்படி போக்குவது என்று முடிவு செய்வது தான் நமக்கு நல்லது. அதுதான் தெய்வப்புலவர் அதனைத்தான் வலியுறுத்துகிறார். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.